வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சட்னி ரெசிபிங்க. ரொம்ப குயிக் அண்ட் டிஃப்ரெண்டான கொத்தமல்லி சட்னி தான். இந்த கொத்தமல்லி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாம். சட்டுன்னு கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் மனமும் மாறாம எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொங்கு ரெசிபி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கள் தோட்டத்தில் பயிர் பண்ண நாட்டு கொத்தமல்லியை பறித்து ஒரு இயற்கை சூழலில் வீடியோ எடுத்திருக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி சட்னிக்கு நான் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லியை எடுத்திருக்கேன். நான் நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கொத்தமல்லியோட வாசனை சட்னியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா கைவிடாமல் சிம்மில் வச்சு செவக்க வறுத்துக்கலாம். அப்போதாங்க பச்சை வாசனை போய் சட்னிக்கு நல்லா ஃப்ளேவர் தரும். இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக கீறி போட்டுக்குங்க. அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். இது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்குங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். இது நல்லாவே காரம் தரும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை சேர்க்கும் போது என்றைக்குமே பாதி பாதியாக நறுக்கி சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா வதங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலையை ரொம்ப நேரம் வதக்காதீங்க. இலை லைட்டாக சுருண்டு வந்ததும் போதும். அப்போதாங்க சட்னியோட கலரும் ஃப்ளேவரும் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். புளியை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னியோட மிக்ஸ் ஆகி நல்லா அரைச்சி வரும். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம வதங்கினது எப்படி கலர் மாறாமல் இருக்குன்னு. நீங்களும் இந்த டெக்ஸ்சரில் வதக்கிக்குங்க. துவையலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் வதக்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இதை நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாம அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சட்னி கெட்டியாக வேணும். நடுவில் அப்பப்போ ஸ்பூனை வச்சு கலந்து விட்டு அரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலாசி ஊற்றிக்குங்க. ஃபைனலாக இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. கலரும் மாறாமல் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் மாறாமல் குயிக்காக கெட்டியாக கொத்தமல்லி சட்னி ரெடி. இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குயிக் அண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபிக்கு கொங்கு ரெசிபி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.